வார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை V3 ஆட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தது எங்கள் பணம் என்ன ஆகும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க மக்களே. அதை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை V3 ஆட்ஸ் ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மக்களே. இந்த சஸ்பெண்ட் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் மக்களே. பட் அந்த வீடியோ பல பேருக்கு புரியலன்னு கால் பண்ணி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக உங்கள் பணம் என்ன ஆகும்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு EOW ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு அடிப்படையில் விசாரிப்பாங்க. ஒரு அடிப்படை பார்த்தீங்கன்னா ஆருத்ரா மாதிரி ஒரு 2000 கம்ப்ளைண்ட்டு, 10,000 கம்ப்ளைண்ட், 20,000 கம்ப்ளைண்ட்டு மொத்தமாக வந்துட்டு அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்குறோம், இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு கம்பெனி பணம் தரமாட்டேன்றாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத எப்போ உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை இழுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டோர் லாக்ட், டோர் க்ளோஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த ஒரு பேசிக் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி பல பேருக்கு பணம் தராமல் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க இவ்வளோ பணம் இந்த கம்பெனி தராமல் போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் EOW வழக்கு பதிவு பண்ணி விசாரிப்பாங்க. இது ஒரு புறம். இப்போ மை V3 ஆட்சியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க, இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு எந்த அடிப்படையிலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படவில்லை மக்களே. அப்படி ஒரு விசாரணை இது ஆரம்பிக்கப்படவும் கிடையாது. கிட்டத்தட்ட கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்த சமயத்தில் ஒருத்தவன் போயிட்டு அவனுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இப்போ சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். சைபர் கிரைமு இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி இது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை அவன் நிராகரிக்கிறாங்க. அடுத்து EOWக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்குறான். EOWக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் EOW அந்த வழக்கை பார்த்து இதில் யார் பெட்டிஷனர் அப்படின்னு பார்க்குறாங்க. பெட்டிஷனர் அப்படின்றவன் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் சொல்கிறதுனால அவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற காரணத்தினால அங்கே EOW இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரு எப்பா உன்னை பெட்டிஷனாக போட்டேன்னா நான் தான் வேலையை விட்டு போகணும், ஏன்னா எப்படிப்பா அவனை எடுத்துன்னு கேட்பாங்க, முகாந்திரமே இல்லாத ஒரு பெட்டிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து இவனுடைய கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அந்த கம்ப்ளைண்ட் அவங்க விசாரித்து பார்த்துட்டு விட்டுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்து பார்க்கும் பொழுதும் இந்த கம்பெனி எந்த தங்கு தடையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு இதை திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இவருக்கு HOPFக்கு, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் சென்னை EOW ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். ஏன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனால் பல டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருக்குன்ற காரணத்தால் ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். ஸோ அங்கே மறுபடியும் வேறு ஒரு க்ரைம் நம்பரை போட்டு அவங்க கொடுத்த, அதாவது கோயம்புத்தூரில் கொடுத்த அதே கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்களும் எழுதி அதுக்கு ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இது விசாரணை ஆரம்பிக்கப்படுறது ஜூன் 4, 2024. ஜூலை 4 வரைக்கும் எந்த விசாரணையும் நடக்கவில்லை, இவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வரவில்லை. ஸோ ஒரு ஆஸ்பெக்டு மக்களுக்கு பணம் போடலை அப்படிங்கிற ஆஸ்பெக்டே கிடையாது. ஜூன் 4 தேதிக்கு பிறகு இவர்கள் பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பேமெண்ட் போட்டுட்ருக்கிறாங்க மை V3 ஆட்ஸ். அப்புறம் அவர் AB அப்ளை பண்ணுறாரு, AB ரிஜெக்ட் ஆகுது. அதற்கு பிறகு என்ன விசாரணை இது, நான் நேரில் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் சரண்டர் ஆகிறார் மக்களே. அவர் சரண்டர் ஆகிறப்போ ஒரு வீடியோ ஒன்று போகிறேன். என்ன வீடியோ போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரண்டர் ஆக போகிறேன், அவர் முடிவெடுத்திருக்கேன், சரண்டர் ஆக போகிறேன். சரண்டர் ஆனால் அதிகபட்சம் 2 மாத காலம் இது இந்த விசாரணை முடிவதற்கு ஆகலாம். 2 மாதம் கழித்து நான் வந்ததுக்கப்புறம் மீண்டும் இதை விட அதிக புத்துணர்ச்சியோட கம்பெனியை ரன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போகிறாரு மக்கள்கிட்ட. சரி, இப்போது இந்த விசாரணை ப்ராசஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இது நிறைய பாமர மக்கள் இருக்கிறீங்க, அவங்களுக்கு புரியல, அதை நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் எளிய தமிழில் சொல்கிற மக்களே. அதாவது ஒரு EOW ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தால், அதாவது இந்த கம்பெனியை இழுத்து மூட்டு போயிட்டாங்க, மூட்டு போனதுக்கப்புறம் பல பேருக்கு பேமெண்ட்டு போடலைன்னு பல பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் அடிப்படையில் EOW இந்த வழக்கை பதிவு பண்ணி ஒரு வழக்கு வருகிறது என்றால், உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஆருத்ரா. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை பேருக்கு பணம் போடணும்,
எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு, இந்த கம்பெனிக்கு எவ்வளவு கோடிக்கு அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இதை கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி கோர்ட்டில் கொடுக்குறப்போ இந்த கம்பெனி பெயரில் என்னென்னலாம் இருக்குது, ஐயா இந்த கம்பெனி பேரில் பில்டிங் இருக்குது, இந்த கம்பெனி பேரில் இப்போ வந்து லேண்ட் இருக்குது, இந்த கம்பெனி பேரில் டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, பணம் இந்த கம்பெனி பேர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இந்த கம்பெனி பேரில் கார் இருக்குது, பஸ் இருக்குது, வேன் இருக்குது, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ராசஸ். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம், மைவி3 ஆட்ஸ் வரலாம். மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே ஒட்டுமொத்த கம்ப்ளைண்ட்டுமே பார்த்தா மொத்தம் 5 பேர் தான். அதில் இந்த சொர்ணம் பேபி அப்படிங்கிற 2 பேரும் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். மற்ற 3 பேரும் அவங்க அந்த பாமக கட்சிக்காரங்க அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 5 பேர் தான் கம்ப்ளைனண்ட் அப்படின்னால் இவங்க என்ன கம்ப்ளைண்ட் வேல்யூ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் கடந்த 1 மாத காலம், அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 4ஆம் தேதியே வந்து அவங்க எஃப்ஐஆர் இப்போ போட்டாங்க மெட்ராஸ் சென்னை யூஓடபிள்யூவில். ஜூலை 4 சரண்டர் ஆகிறாரு போயிட்டு. ஜூலை 4லேருந்து அவங்க மொத்தமாக விசாரிக்கிறாங்க. யூஓடபிள்யூ விசாரணை ப்ராசஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சார் இந்த கம்பெனி வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா. சரி, இந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த எடுத்துப்பாங்க, ஒரு லிஸ்ட் எடுத்துப்பாங்க. இந்த கம்பெனிக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, எவ்வளவு அசெட் இருக்குது, இந்த கம்பெனி பேர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுவாங்க கோர்ட்டில். அட்டாச் பண்ணும்பொழுது மைவி3 ஆட்ஸுடைய அவங்களுடைய ஆஃபீஸு, ஹப்பு, அவங்களுடைய வண்டி, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஆகணும். அப்படி அட்டாச் பண்ணுற சமயத்தில் தான் இது கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாகவே கூகுள் ப்ளேக்கு அவங்க வந்து மெயில் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி கேட்குறாங்க. கூகுளில் ரிப்ளை மெயில் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இந்த ஆப்பை க்ளோஸ்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னால் ஆப் நல்ல ரேட்டிங் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு இந்த ஆப்பு, நாங்கள் இதனை மூட மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக பதில் மெயிலும் கொடுத்துருக்குறாங்கன்ற தகவலும் வெளியாகிருக்கு மக்கள். சரி, இது முடிஞ்சிங்களா? இதனை 1 முறை 2 முறை இல்லை, பல முறை செய்திருக்கிறார்கள். இப்போ கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ண வேண்டாம், நாங்கள் கடந்த 1 மாத காலமாக இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்ருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன்கோயிங், ஒரு நாளும் இந்த ஆப்புடைய மெம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக ஏறிட்டே போட்டிருக்காங்க, ஸோ எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அது பாதிக்குது, ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அதை சஸ்பெண்ட் பண்ணி வையுங்கள், நிரந்தரம் மூட சொல்லலை, ஒரு தற்காலிகமாக அதை வந்து இப்போதே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னால் புதுசாக மெம்பர்ஸ் உள்ளே ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் இந்த விசாரணை பண்ணுவதற்கு உபயோகமாகவும் விசாரணை முடிப்பதற்கும் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு அந்த ஆப் இப்போது உங்கள் ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஆல்ரெடி ஆப்பை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோடவுனாக இருக்கும், ஆனால் ஆப் ஒர்க் ஆகும். புதுசாக ஆப்பை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப ரீஅப்லோட் பண்ண கூகுள் ப்ளே போனால் ஆப் இருக்காது. யுவர் ஆப் இஸ் சஸ்பெண்டட். எதுக்குனால் விசாரணைக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ண மெம்பரு இல்லை லாகின் பண்ணாத புது மெம்பர்லாம் தெரியாது, நீங்கள் டெலிட் பண்ணிட்டு திரும்ப ரீலாகின் பண்ண கூகுள் ப்ளேக்கு போகிறப்ப இந்த ஆப்பை சஸ்பெண்ட் ஆகி கிடக்கும், அந்த ஆப்பு காட்டாது உங்களுக்கு. இதுதான் நிலவரம் மக்களே. இப்போ என்ன ஆகும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் எம்டி சொன்னதின் அடிப்படையில் 2 மாத காலம், அதாவது ஜூலை 5 அவர் வந்து போய் சரண்டர் ஆகிறாரு, ஆகஸ்ட் செப்டம்பர் 5 வரைக்கும் அவர் சொன்ன கணக்குப்படியே பார்த்தாலும் செப்டம்பர் 5 வரைக்கும் அவர் ஒரு டைம் சொல்லிட்டு போயிருக்கார் அவங்ககிட்ட. 2 மாத காலம் வரைக்கும் இது விசாரணை முடிவதற்காகும், 2 மாத காலத்துக்குள்ள நான் வந்துடுவேன், 2 மாதம் கழித்து நான் வந்துட்டனால் நான் திருப்பி இந்த கம்பெனி நல்லபடியாக நடத்துவேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களுக்கு. சரி, இப்போது இந்த ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன நடக்கும்? பல பேருக்கு இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நான் கேப்சா பார்க்க முடியாது, கேப்சா அடிக்க முடியாது, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க மக்களே. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைமை உங்களுக்கு முற்றிலும் நிரந்தரம் கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த ஆப்பு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்புடைய ஒட்டுமொத்த டேட்டா பேஸஸ் என்ன டேட்டா பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 60 லட்சத்தி சில்லறை, 69 லட்சம் சொல்கிறாங்க, 69 லட்சத்தி சில்லறையுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட்ஸு,
அவங்களுடைய அந்த டேஷ்போர்டு, அவங்களோட வேலெட்டு, அந்த வேலெட்டை எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கேப்சா அவங்க டைப் பண்ணி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் அவங்க வேலெட்டை வச்சுருக்கிறாங்க, இது எல்லா சமாச்சாரங்களையும் ஆஸ் அ டேட்டா பேஸாக உங்கள் MyV3 கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது அவங்க அந்த ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே இப்போது அடுத்த பெயில் அப்ளை பண்ணுவாங்க மக்களே. நம்ம அதையும் சொல்லிட்டோம், பல பேர் நம்ம கால் பண்ணி கேட்குறீங்க. செகண்ட் வீக்குக்கு மேலே அப்ளை பண்ண சொல்லி தான் சீனியர் அட்வொகேட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வைஸ். ஏன்னால் செக்ஷன் கிராவிட்டி ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் வீக்குக்கு மேலே அப்ளை பண்ணுறது உத்தேசமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 2வது வாரத்திற்கு மேல் அப்ளை பண்ணுவாங்க. நான் அப்ளை பண்ணுறப்போ அது ஃபைலிங் ஆகும். நான் கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணுறேன் அந்த விஷயத்தை பற்றியும். ஸோ இது முடிஞ்சு பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த கம்பெனி மேலே எந்த விதமான ஒரு அலிகேஷன்ஸும் கிடையாது அப்படின்னு பெயிலையே உங்கள் கம்பெனிக்கு நல்ல பிரமாண பத்திரம் கொடுத்து உங்கள் கம்பெனி நல்ல முறையில் MD வந்து பெயிலில் வெளியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எ குட் ரிப்போர்ட் ஆன் யுவர் கம்பெனி, அதை கொடுத்து வெளிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் இப்போதைக்கு அவர் வெளியே விட்டுருங்க, ஆனால் நாங்கள் விசாரணை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அந்த விசாரணைக்கு சக்தியானந்தன் அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு பெயில் கொடுத்து விட்டுருங்க வெளியே அப்படின்னு என்ஓசின்னு சொல்லுவாங்க. காவல்துறை தரப்பு என்ஓசி கொடுத்து அதனால் சக்தியானந்தன் அவர்கள் வெளியே வருவதற்கும் செகண்ட் ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம், இந்த கம்பெனி மேலே எந்த குற்றச்சாட்டும் வந்து உண்மை கிடையாது, கம்பெனி நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் பெயிலில் வெளிவருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதற்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியல, ஆனால் இவருடைய செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சு போச்சு, ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட உள்ளே இருந்திருக்காரு, இதற்கு மேல் இவர் விசாரணைக்கு வேணும்னு அவசியம் கிடையாது, இவரை நீங்கள் பெயிலில் விட்டுருங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தனியாக பார்த்துக்கிறோம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில் அவர் வெளியே வந்தாலும் உங்களுடைய டேட்டாபேஸ் கம்பெனி டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, வாலெட்டு, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தர வேண்டியது இருக்குது, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அவர் வெளியே வந்துட்டு இம்மீடியட்டாக அவர் வேறு ஒரு ஆப் நேம், இப்போ MyV3 ஆட்ஸ்ன்னு இருக்குது, MyV3 ADSன்னு இருக்குது. சப்போஸ் வெளியே வந்ததுக்கு பிறகு MyV3 ADD ஆடுன்னு கூட மாற்றலாம், இல்லை MyV3ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இல்லை வாழ வைத்து வாழும் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆப்போடைய புது நேம் MyV3 ஆட்ஸ்ன்னு இல்லாமல் வேறு ஒரு புது நேமில் உடனடியாக ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னால் இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க, அட்டாச் பண்ணுற எல்லாத்தையுமே மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குறப்ப அது ஒரு வாரம் 10 நாள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. இப்போது உங்கள் MD வெளியே வந்த உடனே கம்பெனி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு ஒவ்வொன்றா வாங்குறது அப்படிங்கிறது அது ஒரு வாரம் 10 நாள் எடுத்துக்கும். அந்த ஒரு வாரம் 10 நாள் கேப் அப்படிங்கிறது மக்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நான் வந்த உடனேயே வேறு ஒரு ஆப் நேமில் நான் வந்து மொத்த டேட்டாபேஸையும் அங்கே சும்மா இந்த கோடிங் எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்க வேறு ஆப் நேம் ஆரம்பிக்கிறது, ரன்னாகி போயிட்டுருக்கிறது இப்படியும் கூட ஒரு முடிவெடுத்து பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுடைய பணம் எங்கேயும் போயிடாது, எல்லாம் ப்ராப்பராக பத்திரமா இருக்குன்றதில் இங்கே நீ பார்க்க முடியும் மக்களே. சரி, உங்கள் MD வெளியே வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு பணம் போட முடியும். உங்கள் MD பெயிலில் வெளியே வரணும். ஸோ இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மக்கள். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது MD வந்து ஜெயிலுக்கு போய் 1 மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த நிறைய பேருக்கு ரீசெண்டாக, அதாவது February மாதம் March மாதம்லாம் வந்து அவங்க CM ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனச்சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னென்னால் இதில் 2-3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி, இன்ஃபேக்ட் EOW கோயம்புத்தூரில் வந்து வழக்கெல்லாம் கொடுத்தும் எந்த விதத்துலையுமே கம்பெனி அடி வாங்காமல் இருந்த கம்பெனி, நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்னென்னால் வெர்ச்சுவல் பேங்கிங், அதாவது ஒரு ஆப்புக்குள்ளே உள்ள வேலெட் இருக்குது, வெர்ச்சுவலாக ஒரு பாஸ்புக் மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க, அந்த வெர்ச்சுவல் பாஸ்புக்கில் ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வெர்ச்சுவல் பேங்கிங் பண்ணுற எல்லா ஆப்ஸ்காரங்களும் யாருடைய நேமில் நீங்கள் வெர்ச்சுவல் பேங்கிங் வச்சுருக்கிறாங்களோ உங்களோட யூசருடைய KYCயை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கலைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ED உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த சட்டம் MyV3 ஆட்ஸுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தலை மக்களே,
இன்ஃபேக்ட் பேடிஎம்முக்கும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ பேடிஎம்மில் வேலட் வச்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அடி ஊந்தது. அதற்கு பிறகு இமீடியட்டாக பேடிஎம்மில் நீங்கள் வேலட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பைசா அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது நீங்கள் ரிவர்ஸ் பேக் உங்கள் பேங்க்கே எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பேடிஎம் இன்றைக்கும் லாகின் பண்ணிங்கன்னா கெஞ்சிட்டு இருக்கான், கேஒய்சி போடுங்கிட்டு இருக்கான். ஸோ பேடிஎம்மில் நீங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணல. ஸோ நீங்கள் கேஒய்சி போட்டாலும் போடாட்டியும் அது வந்து உங்களுக்கு தான் பெனிஃபிட் இல்லாமல் போகுமே தவிர அவங்க லாஸ் தான்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பட் மைவி3யை பொறுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறதுனால ரைட் ராயலாக உங்கள் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு கேஒய்சி போட்டு தான் ஆகணுன்றதை அவங்க நின்ட்டாங்க. ஸோ கேஒய்சி போட வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதற்கு 2 மாத காலம் ஆகிறது. 1 மாதத்துக்குள்ளேயே எல்லா கேஒய்சியும் வந்திருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் அப்போ பணம் போடுறப்ப என்ன ஆகுனால் தெர் இஸ் சம்திங் கால்டு கோட் ஆஃப் கண்டக்ட். உங்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் அந்த விர்ச்சுவல் பேங்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து ஒரு ஹியூஜ் பணம் வந்து பரிமாறுது, ஆன்லைனில் பரிமாறினாலும் ஆஃப்லைனில் பரிமாறினாலும் அதை கண்காணிப்பார்கள். ஸோ கேஒய்சி போட்டவங்க மட்டும் பணம் கொடுக்குறோம் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா எல்லாமே இங்கே சாஃப்ட்வேர் மக்களே. உங்களுக்கு அக்கௌண்டன்ட் மாதிரி புக் வச்சு திருப்பிட்டு இவன் கேஒய்சி போட்டானா ரைட்டு டிக் பண்ணுங்கள், இங்கே தப்பு பண்ணுங்க அப்படின்னு பண்ண முடியாது இது. ஸோ எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டாக. ஏன்னா 69 லட்சம் பேர்ன்றது ஒரு பெரிய டேட்டா பேஸ். ஸோ பெரிய சாஃப்ட்வேர். அப்போது எல்லாருமே கேஒய்சி போட்டுட்டாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் போடுறதுக்கு தான் என்ன சொன்னார்னால் எலெக்ஷன் முடிஞ்சு நான் போடுறேன்னு சொன்னார். ஸோ ஜூன் 4லேருந்து ஜூலை 4 வரைக்கும் அவர் போய் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேமெண்ட் போட்டுட்டு இருந்திருக்கார். ஓஎம்க்கு போட்டிருக்காரு, பிஎம்க்கு போட்டிருக்காரு, இன்னொரு லெவலுக்கு போட்டிருக்காரு, மொத்தம் 3 லெவலுக்கு மேலே போட்டிருக்காருன்னு கேள்விப்படுறோம். ஸோ அடுத்தடுத்து அவர் போட்டே இருந்திருப்பார். அதற்குள்ளே இந்த ஏபி கேன்சல் ஆகுது, போய் சரண்டராக ஜெயிலுக்கு போயிடுறார். ஸோ இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ 2 மாதம், அதிகபட்சம் 2 மாதம். ஸோ செப்டம்பர் 5க்குள்ளே அவர் வெளியே வந்துடுவார் மக்களை. ஸோ ஆகஸ்ட் 2nd வீக்கு மேலே அவங்க வந்து பெயில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னால் 3rd வீக்கு கிட்ட, அதாவது 2nd வீக் அப்ளை பண்ணுவாங்க, 3rd வீக் ஃபைலிங் ஆகும், அட்மிஷன்ஸ்குள்ளே வரும். 4th வீக், ஆகஸ்ட் 4th வீக் அவர் பெயிலில் வந்து வெளியே வந்துட்டாலும் கூட அதற்கு பிறகு உங்கள் கம்பெனி ரன் பண்ணும்பொழுது, அதாவது பெயிலில் வெளியே வந்த உடனே அவர் கம்பெனியை ஆரம்பிப்பார், ரன் பண்ண சொல்கிறாரு, ரன் பண்ணுறேன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. அதற்கு பிறகு உங்களுக்கு பேமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் பேமெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ யாருமே இங்கே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு லீவ் மாதிரி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஸ்மால் பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம், நீங்கள் லீவ் மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பே அவுட் பணம் அப்படிங்கிறதை நிச்சயமாக அந்த கம்பெனி கொடுக்கும் அப்படிங்கிறத அவரே உத்தரவாதம் கொடுத்துட்டும் போயிருக்காரு. ஸோ அவர் பெயிலில் வெளிவந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.